வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரைட் பேசுறேன். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். ஆக்சுவலி 7 தடவைக்கு மேல அபார்ஷன் ஆயிட்டு 8ஆவதா கிருஷ்ணர் மாதிரி இல்லையா? 7 அபார்ஷன் ஆயிட்டு 8ஆவதா கிருஷ்ணர் மாதிரி இந்த லட்டு தேவதை பிறந்திருக்கு. கொஞ்ச நேரம் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அப்புறமா நான் இது பண்ணேன். செல்லக்குட்டியா ஆசிரம பார்க்க வந்திருக்கீங்களா? ஆசிரமம் பக்கம் இருக்கீங்களா? லட்டுவா? உன் அம்மாட்டு மட்டும் தான் இருப்பியா? என்கிட்ட வர மாட்டியா? என் கையை பிடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கல. வரியா? என்கிட்ட வரியா? ஆசிரமப்பட்ட வரியா? சாமி சாமிகிட்ட போலாமா? இங்க பாரு, பாப்பாக்கு நல்ல புத்தி கொடுங்க. சாமிங்க சாமி சாமி இங்க போலாமா? இங்க சாமி சாமி பாப்பாக்கு நல்ல புத்தி கொடுங்க. சாமி சாமி நல்ல அறிவு கொடுங்க. சாமி நல்ல புத்தி கொடுங்க. உலகம் போற்றும் பிள்ளையாகணும். ஆஷா மாமா பெரிய டாக்டர் ஆகணும். பெரிய டாக்டராகி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதான் அம்மாட்ட போங்க, சிரிக்கிறதுலாம் குறையாது. 6 மாசம் தான் ஆகுது, ஆனா அம்மா தெரியுதா? அவங்க அப்பாக்கு கூட சரியா போவாங்க. அப்படியா? ஆக்சுவலி உங்க எல்லாருக்கும் தெரியும், தோகை மலையில இருந்து ஒரு பைக் வந்து ஃப்ரெண்ட்கிட்ட ஓசியில வாங்கிட்டு வந்தேன். ஆனா அந்த பைக் இங்க வந்த உடனே ஃப்ரெண்டு திருப்பி பைக்கை கேட்டான். நான் உடனே போனோன்னு சொல்லி ஒருத்தவங்க வீடியோ போட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு மாசம் ஆனீங்க? 5 வருஷம் கழிச்சு மாசம் ஆயிருக்காங்க. 7 தடவை கிட்டா போட இருக்கு. ஆக்சுவலி நேத்து வந்து என்னோட வீட்டுக்காரோட சித்தப்பா மருமக, அவங்களுக்கும் 6-7 அபார்ஷன் ஆயிட்டு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்து இப்ப நேத்து பையன் பிறந்திருக்கு. ஏற்றுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மீறி இவர் வந்துட்டு அப்பா அம்மாட்ட கோச்சிட்டு ஒரு தார் ஸ்வீட்ல தனியா வாடகைக்கு வந்தேன்னு சொல்லி காமிச்சிங்க. அந்த வீடு போட்டோ வச்சிருக்கீங்களா? இப்ப அதெல்லாம் வச்சிடல. இப்ப அதே வீட்டுல இருக்கு. நான் ஒரு நாள் வந்தாருங்க என்னை பாக்குறதுக்கு. உட்காருங்க. வந்தாருங்க. நான் வந்துட்டு அப்ப கிட்டத்தட்ட இது பாருங்க, நான் வந்து இவங்களுக்கு ஒரு கன்சீவ் ஆனதுல இருந்து டெலிவரி வரைக்கும் நான் மெடிசனுக்கு காசே வாங்க மாட்டேன். நான் ஃப்ரீயா ட்ரீட் பண்ணுவேன். நான் வந்து உங்களை குழந்தை பிறக்க வச்சு கொடுக்குறேன். அப்பா அம்மா உங்களை இப்படி விரட்டிட்டாங்களா, 2 பேர் தனியா இருக்கீங்களா, கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணல. தோகை மலையில இருந்து இவ்வளவு தூரம் வந்து நான் வந்துட்டு நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் இல்லைன்னாலும் சொன்னா நம்பல. எனக்கு பயமா இருக்கு எனக்கு திட்டு வாங்கினாரு. நீங்களா மாசமா இருக்கீங்க? ஒய்ஃப் தானே மாசமா இருக்காங்க, உங்களுக்கு என்ன பயம்? நான் கரெக்டா மருந்து கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லணும். நாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஓசியில ஒரு பைக் வாங்கிட்டு வந்தேன். சொந்தமா ஒரு பைக் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த நேர்மையான ஒரு பையன், ரொம்ப நேர்மை. அதனால கோவம் வரும். நேர்மையா இருக்கவங்களுக்கு ரோஷம் அதிகமா இருக்கும். மானம் தான் முக்கியம் நினைப்பாங்க. அது வந்து ரத்தத்திலே இருக்கு. ஆமா தானே? கரெக்டா சொல்றா? நான் ஒன்னும் சொல்லல. நான் வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 5 மாசம் ஆயிருக்கு. இப்ப வந்து அக்காவை பார்க்கணும் வந்திருக்காரு. என் அக்கான்னு நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு எத்தனையோ வருஷம் தவறு நான் மாசமாக்கி அவங்களுக்கு பிறக்குது. ஆனா எல்லாருமே என் பிள்ளை, என் குடும்பம், என்னுடைய ரத்த பந்தமா நான் நினைச்சுக்குவேன். என்னோட தம்பியா தான் இவரை நான் பார்த்தேன். அவ்வளவு அன்பு கொடுத்தேன். அதனாலதான் நான் 10 out of ஒரு 10 பேர்ல 2 பேர் 3 பேருக்காவது நான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ரீசன் வந்து அவங்கள என்னுடைய சொந்த பிள்ளையா, சொந்த மகளா அப்படின்னு நினைச்சுக்குவேன். அவங்களோட ஏழ்மையும் ஒரு காரணமா எடுத்துக்குவேன். பட் அப்படி ட்ரீட் பண்ணுவேன். அப்படி ட்ரீட் பண்ணி ஒரு தேவதை பிறந்திருக்கா. இந்த குட்டி தேவதைக்கு, இந்த செல்ல குட்டிக்கு, இந்த தங்க பாப்பாக்கு, இந்த சிரிப்பழகிக்கு, செல்ல தங்கமா கொஞ்சம் போது நல்லா ரசிக்கிற. ஆனா கிட்ட வரக்கூடாது பயப்படல. பயப்படுவியா? உங்கு சொல்வியா? உங்கு உங்கு என்ன 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 பிடிக்கணும், கில்லணும். கில்லுவியா? ஓ, சிரிச்சுக்கிட்டே வந்து அட்டாக் பண்ணுவியா? அழகுடா, அழகு அழகு. நசுக்கி நசுக்கி கொஞ்சமா பாப்பாவை நசுக்கி 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 கொஞ்சமா. கால்லாம் வலிக்குதா உனக்கு? உதச்சு உனக்கு கொஞ்சுவாங்களா எல்லாரும்? உனக்கு கொஞ்சிட்டே இருப்பாங்களா? நல்லா சிரிக்கிறாள். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு? குழந்தை கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தானே எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையுமே வரலாம்னு தான் பார்த்தான். அதுக்கப்புறம் சும்மா தோட்டத்துல சின்ன சின்ன வேலை அதனால பார்த்துட்டு அப்புறம் அந்த பாப்பையும் பார்த்துக்கிட்டு வெளியில எங்கேயும் போறதில்ல. மகா பிறந்தவொடனே சொத்து சேர்க்க ஆசைப்படுறாரு. மகா பிறந்திருக்கா, மகளுக்காண்டி நிறைய வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். எனக்கு பேரு மகா வந்து
நல்லபடியா நல்லா நீங்களும் தீர்க்காயுசா இருங்க. குழந்தை 7 அபார்ஷன் ஆச்சு. 7 அபார்ஷனுக்கு அடுத்து இந்த குழந்தை வந்தோடனே பயந்தீங்களா எப்படின்ட்டுன்னு சந்தோஷப்பட்டீங்களா? குழந்தை பிறந்தது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மகாலட்சுமி பிறந்திருக்கா. இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கேன் மேல. என் கையை பிடிச்சிட்டு வராளே வரியா இப்ப என்கிட்ட கடிப்பியா வாய் வச்சு வாயில கை வச்சு ஓ கை சப்புறது கண்ணி பண்றா. சரி ரொம்ப சந்தோஷம். சரி நல்லபடியா போயிப்பாங்க. நினைச்சலாம். சோ குழந்தை இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே அந்த குழந்தை வரம்ன்றது வந்து கடவுள்கிட்ட இருந்து நான் சாமி கும்பிட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி அது ஈஸியா இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு எப்படி சொல்றது இவகிட்ட ஏதோ கைராசின்னு சொல்லிடுறாங்க. கைராசி ஒரு பக்கம், அவங்களுக்கு அந்த குழந்தைக்கான நேரம் வந்து என்கிட்ட வர்றது ஒரு பக்கம். அதை மீறி எனக்காண்டியும் கிளினிக்காண்டியும் இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ்காண்டியும் விடாம ஆத்மார்த்தமா ப்ரேயர் பண்ற லெனின்ஸோட ப்ரேயர்ஸ் தான் முக்கியம். அவர் தான் எல்லாத்துக்காண்டியும் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். 2 லைன்ஸ் குவீன் எந்த நேரத்துல எனக்கு பேர் வச்சிங்களோ தெரியல. நான் வந்து உண்மையாவே அந்த 2 லைன்ஸ் குவீனா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு தேவதைகளை இப்படி தூக்கும் போது உயிர்களை உருவாக்குற சக்தி வந்து உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது, ஒரு மருத்துவர் கிட்டதான். அந்த மாதிரி எண்ணற்ற குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த எல்லா குழந்தைங்களையும் கையில நான் தூக்கி இப்படி வைக்கும் போது எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கும், ஆணவத்தோட இருக்கும், பெருமையா இருக்கும். கடவுள் என்னை பிளஸ் பண்ணியிருக்காருன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கும். அண்ட் என்கிட்ட பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் உலகம் முழுக்க பரவி கிடக்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பழனி மலைக்கு போறேன். பழனி மலைக்கு உள்ள போயிட்டு உள்ள மலை ஏறி கோயில் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள மேம் உங்ககிட்ட பிறந்த குழந்தை உங்ககிட்ட பிறந்த குழந்தை 2-3 பேர் தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பழனி கோயிலுக்குள்ள போகும்போது மேம் நீங்களா இங்க பாருங்க குழந்தைய பாருங்க இது உங்க குழந்தை அப்படின்னு எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. போற இடம்லாம் என் பிள்ளைங்கன்னும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உண்மையாவே கடவுளுக்கு நன்றி. இதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா பல ஜென்மங்கள் நான் வந்து தவம் பண்ணி புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்துல 1000 பேர் குழந்தைங்க எனக்கு கேட்கறவங்க தான் சொல்லுவாங்க மேம் எப்படிடா இது மாதிரி சொல்லியிருக்கேன் இங்க அடுத்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அடுத்து வர்றவங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. என்கிட்ட வந்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணும். நிறைய மொட்டை போடுங்க பாப்பாக்கு, ஒரு 11 மொட்டையாவது போடுங்க. முடி ரொம்ப கொஞ்சமா இருக்கு, அவ அழகா இருக்க, நிறைய மொட்டை போடுங்க. நல்லா படிக்க வச்சு பெரிய ஹோமியோபதி டாக்டர் ஆக்குவீங்களா? கண்டிப்பா மேம். இங்கே வந்து வேலைக்கு இது சேர்த்துலாமான்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நிச்சயமா இங்க வந்து அவ என் பிள்ளை என்னைக்குனாலும் என்கிட்ட சேர்த்து விடுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு அருமையா அவளுக்கு சொல்லி கொடுத்துறேன். எனக்கு அப்புறம் வாரிசே இல்லாம இருக்கு யாருமே. அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்குங்களா? ஆமா அச்சு ஐஷு வந்து 2 பேருமே ஹோமியோ படிக்கலன்ட்டாங்க. சோ எனக்கு அப்புறம் யாருக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போறது? இவ்ளோ மருந்துகள், இவ்ளோ கண்டுபிடிப்புகள், இந்த ஃபார்முலா இன்ஃபர்டிலிட்டி ஃபார்முலா, கிட்னி ஃபெயிலியர் ஃபார்முலா, லிவர் ஃபெயிலியர், ஒவ்வொரு நோய்க்கும் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை நான் யாருக்கா கொடுத்துட்டு போனதுன்னா அவங்க அடுத்தடுத்து இவ்வளவு குழந்தைகளை உருவாக்க முடியும். எனக்கு அது ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கு, நம்மளுக்கு அப்புறம் யாருக்கா கொடுக்கறது. ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க வந்தா எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்து அது நானே சொல்லி தரணும். அப்போ மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். சும்மா இப்ப என்கிட்ட இருந்து வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா பண்ண முடியாது. இப்போவா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் படிக்கிற வரைக்கும் தான் என் கூட. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட வந்து நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் கூட கொண்டாந்து உள்ள விட்டுட்டு போலாம்னு ஒரு கோரிக்கை. நான் ஏன் வேணாம்னு சொல்ல போறேன்? இல்ல அப்படி இல்ல, ஏன் அப்படி சொன்னா அது என்னுடைய இதுக்கு நான் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்லா படிக்க வைங்க, ஹோமியோ படிக்க வைங்க, என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க. நான் வந்துட்டு அவளை நல்லா உருவாக்கி. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிள்ளைய வந்து பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு என்னடா செய்யலாம்ட்டு அப்படின்னு. எனக்கு வெளியில வேலை தெரியல, தேவையில்லை, நேரம் இங்க வருது இங்க விட்டுட்டு போய் அந்த ஒரு திருப்திக்காண்டி தைரியமா அங்க இருக்கிறேன் ஊர்ல எல்லாம். அவர் அதாவது ஆள் தான் வந்து மாஸ்டர் பிளான் போடுறாரு. இப்ப அதாவது மகா +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு எங்க அனுப்புறதுன்னு பத்தி கவலை இல்லையா, என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாராம். நான் வேறான்னு சொன்னாலும் என்ன விட்டுருவாராம், நான் சொல்லி கொடுத்துருமா. இன்னைக்கே இந்த எல்கேஜி அட்மிஷன் துண்டு போட்டு வைக்கிற மாதிரி என்கிட்ட துண்டு போட்டு வைக்கிறாரு. நிச்சயமா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். ஒருவேளை உங்க பிள்ளை ஹோமியோபதி தான் நீங்க படிக்க வைக்க போறீங்க, ஹோமியோபதி டாக்டர் தான் ஆக போறானா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். சரிங்களா? இவளுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்னோட பெரிய டாக்டர் ஆக்குற, எல்லா மருந்துகள்ல இருந்து இங்க இருக்கிற எல்லா ரகசியங்கள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஆனா நான் படிச்சது ஃபுல்லா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, இன்ஃபர்டிலிட்டி, அதுதான் நான் ரிசர்ச் பண்ணேன்.
ஆனா இப்போ முழுசா என்ன ஸ்கின் டாக்டரா மாத்தி வச்சிருக்காங்க. நிறைய இக்தியோசிஸ் குழந்தைங்க வந்து வந்து ஃபுல்லா ஸ்கின் என்ன சித்ரா ஃபுல்லா ஸ்கின்னுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டு வரேன். திடீர்னு ஆட்டிசம், கம்ப்ளீட்டா ஆட்டிசம் வந்து இவ்வளோ மருந்துகள் வரும், இவ்வளோ குழந்தைங்கள பேச வைப்பேன். எனக்கு இது ஹாப்பி. குழந்தை இல்லாதவங்க வந்தாங்களா, ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமா, கன்சீவ் ஆனாங்களா, குழந்தை வந்துச்சா. என் பேர் தோகை மயில்னா அங்க ஆஷாவோட பேர் அழியா பேர். உங்க வீட்டுல என்னைக்கு நான் இருக்கேன். கண்டிப்பா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சந்தோஷங்கள் நிறைய எல்லார் வீட்லயும் கிடைக்கும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நன்றி.